come up in your life. Sports, இதான் ரைட் வயசு உங்களுக்கு 6 to for the 6 years you have to start the sports activities. இப்போ என்னை பற்றி நான் சொல்லணுமாண்டா, when I was studying in 3rd standard, எங்கள் அண்ணா வந்து கபடி ஆடுவார், அங்கங்கே போய் ஆடுவார். அவர் வந்து வீட்டில் அண்ணாவும் அக்காவும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்க எனக்கு 2 ஸ்கில் கற்றுக்குவாங்க. அந்த ஸ்கில்லை பார்த்து அவங்களும் ஓவர்டேக் பண்ணி நான் அப்பயே வந்து அந்த ஸ்கில்லு பார்த்து அதுலேருந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகி நான் இந்த லெவலுக்கு ஒரு கபடிக்கு ஸ்டார்ட் ஆகி நான் வாலிபாலில் ஒரு யூனிவர்சிட்டி பிளேயராக ஆடி ஸ்டேட் லெவலில் ஆடி அந்த வாலிபால் தான் எனக்கு ஒரு லைஃபு எனக்கு கொடுத்தது. வாலிபால் மாத்திரம் இல்லை, என்னோட ஃபிசிக்கல் டீச்சர் சுந்தர்ராஜன் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் எனக்கு குரு. சன் ஜோசப் மேடம் இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு என்னோட ஹைட்டு வெயிட்டை பார்த்து எனக்கு செலக்ட் பண்ணி எல்லா ஸ்போர்ட்ஸும் கொஞ்சம் ஒரு பேசிக் கற்றுக்கிட்டாங்க. ப்ளஸ் நானும் ஒரு சொந்தமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். நான் வந்து வாலிபால் கபடி மாத்திரம் இல்லை, நான் கூட கிரிக்கெட் ஆட்டம், ஷட்டில் ஆட்டம், டிடி, கபடி, கொக்கோ, பேஸ்கெட் பால், எந்த கேம்னா கொடுங்க, இது தெரில நான் சொல்ல மாட்டேன். நான் எல்லாருக்கிட்டையும் யார் வந்தால் ஸ்டேட் பிளேயர் வந்தால் கூட இல்லை சேலஞ்ச் வித்தம். அது மாதிரி நீங்களும் ஒரு நல்ல பிளேயராக ஆகணும் ஃபியூச்சருக்கு. வெளியும் படித்தா மட்டும் உங்கள் லைஃப் ஒரு ஷேப் ஆகாது, புரியுதா? ஸ்போர்ட்ஸில் எல்லா கேமும் கற்றுக்கணும், ஸ்போர்ட்ஸ் ஆடணும், அப்போ தான் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நல்லாயிருக்கும். இன்றைக்கி சம்மர் கேம்ப் வந்தீங்க, இதோடு போயிருக்குல்ல உங்கள் லைஃபு. ஸ்போர்ட்ஸ் வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும் லைஃப்பில், உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை ஆகும். ஸ்போர்ட்ஸில் யார் பிளேயர் ஆகுறாங்களோ எல்லா இடத்துலையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்போ பிரகாஷாக இருக்கிறாரு, ஏன் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க? இஸ் அன் எக்ஸர்சைஸ் மேன், ப்ளஸ் வந்து ஒரு கேம்ப் பண்ணி ஒரு சொசைட்டிக்கு வந்து நல்லது பண்ணுறாரு. ஸோ எல்லாம் வந்து அவர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. பிரகாஷ்னாக்கா கேஜிஎஃப்லேருந்து எஸ்பிலேருந்து எம்எல்ஏலேருந்து யாருக்கு தெரியாதில்லை, எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல யூத்தை டெவலப் பண்ணணும், நல்ல பாசிட்டிவ் லைனில் இருக்கணும். நீங்கள் நெகட்டிவ் சைடு போகக்கூடாது. ஸோ அதனால் அர்லி மார்னிங்கு டெய்லி இந்த மொபைல் எல்லாம் பார்க்குறது விட்டுட்டு அர்லி மார்னிங் 6 மணிக்கு 5:30 மணிக்கு ஏஞ்சி கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுறது கற்றுக்குங்க. ஸ்கூலில் வந்து ஸ்கூலில் வந்து உங்களுக்கு மெடிடேஷன் என்னன்னு கூட கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, இன்னும் அவேர்னஸ் ஆகலை. ரொம்ப விஷயங்கள் யோகாசனம் பண்ணுறதுல ரொம்ப விஷயங்கள். அது அப்போ அந்த யோகாசனம் நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ லைஃப்பில் வந்து உங்களுக்கு டிசிப்ளின் வந்துடும், பாசிட்டிவாக இருப்பீங்க. சரிங்களா? நல்லா படிங்கோ, நல்லா ஒரு சொசைட்டியில் வந்து நல்லா டெவலப் ஆகி நம்ம நாட்டுக்கு என்ன வேணுமோ, நம்ம இந்தியாவுக்கு என்ன நீடுக்குதோ ஒரு பாசிட்டிவ் லைனில் போகணும் நீங்கள். சரிங்களா? உங்கள் அக்கம் பக்கம் ஃப்ரெண்ட்ஸு எப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாக்கா நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஒரு நல்ல டீச்சரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு கிடைச்சா போதும் உங்களுக்கு லைஃப்பில். உங்களோட வழியும் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஆச்சா? எங்களுக்கு வந்து ஒரு நல்ல குருங்கோ, டீச்சர்ஸ் வாஸ் வெரி குட். பாசிட்டிவ் லைனில் எங்களுக்கு மாடல் சயின்ஸில் கற்றுக் கொடுத்து ஒரு பின் எடுத்தாலும் அது திருடு தப்புன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால வந்து இன்னைக்கு கூட வந்து ஒரு பின் எடுக்க மாட்டேன், ஒருத்தர் காசை ஏமாற்ற மாட்டேன், ஒருத்தர்கிட்ட லஞ்சம் வாங்க மாட்டேன், நல்ல போஸ்ட்னாலும் வாங்க மாட்டேன். ஏன்னா வந்து அந்த மனசா சர்ச்சிக்குது என்னான்ட்ட காசு வாங்குறது தப்பு, ஒருத்தர்கிட்ட திருடுறது தப்பு, போய் சொல்கிறது தப்பு, ஒருத்தர் அடிக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டீச்சர்ஸ் கற்றுக் கொடுத்தனால தான் நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துக்கிறோம். நீங்கள் நாளைக்கு நீங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாக்கா நீங்களும் வந்து ஒரு நல்ல ஹை பொசிஷனுக்கு வருவீங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார்